இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ எதுவும் பார்க்கலனா ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கிறேன். நாம் மறந்த பாண்டியர்கள் அப்படிங்கிற தலைப்பில். நேற்று நம்ம கடைசங்க காலத்து பாண்டியர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பாண்டியன் முடத்திருமாறன், பாண்டியன் மதிவாணன், பொற்கை பாண்டியன் அப்படிங்கிற மன்னர்களை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே கடைசங்க காலத்தில் இருக்கிற பாண்டிய மன்னர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நான் உங்களில் ஒருவன். கடலுன் மாய்ந்த இளம் பெருவெழுதி. இந்த அரசரும் கடைசங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பாண்டிய மன்னர் தான். இவர் மாபெரும் வீரர். இந்த அரசர் இளம் பருவத்திலேயே கடல் போரில் இல்லை கடல் கோளால மூழ்கி இறந்திருப்பாருன்னு ஒரு கூற்று இருக்கு. அதனால தான் இவருக்கு அடைமொழியாக கடலுன் மாய்ந்த இளம்பெருவெழுதின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ் புலமையில சிறப்பெற்ற அரசர். அதுக்கு உதாரணமாக புறநானூற்றில் 182வது பாடலும் பாடலில் 15வது பாடலும் எழுதியிருக்கிறார். காலத்தில் சங்க புலவரில் இவரும் ஒருத்தர். இவர் எழுதின பாடலில் கண்ணர் பற்றியும் அவர் அண்ணன் பலராமன் பற்றியும் பெருமையாக பாடியிருக்கிறார். இதில் இருந்து நமக்கு தெரிகிறது இவர் வைணவம், அதாவது விஷ்ணு மேலே அளவு கடந்த பக்தி கொண்டவர். இந்த அரசர் புறநானூற்றில் பாடின பொருண்மொழி காஞ்சி இவருடைய பேரறிவை நமக்கு உணர்த்துது. அந்த பாடல் இதோ: உண்டலம் இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஈயவதாயினும் இனிதன தம்மிய ருண்டலும் இல்லரே முனிவிலர் குஞ்சலும் மிலார் பிற ரஞ்சுவ தஞ்சி புகழெனின் உயிர் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பேரினும் கொள்ளராயவிலர் இன்னமாச்சியனராகி மக்கென முயலார் நோன்றார் பிறர்க்கென முயலு அருண்மை யானே. இது புறநானூற்றில் 182வது பாடலாக இருக்கு. இதோடைய பொருள் என்னன்னா, உண்டகோன் இவ்வுலகம் இந்திரர்க்குரிய அமிழ்தம் தெய்வத்தானதால் தவத்தானதால் தமக்கு வந்து கூடுவதாயினும் அதனை இனிதென்று கொண்டு தனித்து உண்டலும் மிலர் ஆரோடும் வெறுப்பில்லார் பிறர் அஞ்சத்தகும் துன்பத்திற்கு தாமும் அஞ்சி தீர்த்தர் பொறுத்து மடிந்திருத்தலும் மிலார் கிடைக்கின் தம்முடைய உயிரையும் கொடுப்பர் பழியெனின் ஆதனன் உலகம் முழுதும் பெரினும் கொள்ளார் மனக்கவர்ச்சி இல்லார் அப்பெற்றதாகிய மாட்சிமைப்பட்ட அத்தன்மையராகிய தமக்கென்று முயலாத வலிய முயற்சியையுடைய பிறர் பொருட்டு முயல்வர் உண்டதாளன் என்பது பொருள். இவருக்கு அடுத்தால நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் அறிவுடை நம்பி. இந்த அரசர் பாண்டியகுடியில் பிறந்த ஒரு கடைசங்க கால மன்னர். நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய கல்வி செல்வம் கொண்டு வாழ்ந்த ஒரு மன்னர். வாரி வாரி கொடுக்கக்கூடிய கொடைவள்ளல். சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழனுடைய நெருங்கிய நண்பர். பேரறிஞரான பிசரந்தையார் இவரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறாரு பொருண்மொழி காஞ்சியில். அது மட்டும் இல்லாமல் சோழ அரசரோட நட்பாக இருந்ததாக்கு உதாரணமாக புறநானூற்றில் 184வது பாடலாக அதை புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. இவரும் தமிழ் புலமையில சிறந்தவர் தான். அதுக்கு உதாரணமாக நற்றிணையில் 15வது பாடலும், குறுந்தொகையில் 230வது பாடலும், அகநானூரில் 28வது பாடலும், புறநானூரில் 188வது பாடலும் இந்த மன்னன் பாடியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அரசர் செந்தமிழை மதித்து போற்றி வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இம்மை இன்பம் ஒரு மனுஷனுக்கு சிறந்தது, அது இல்லாதவன் இருந்தும் பயனில்லை அப்படிங்கிற ஒரு பாட்டை இவர் எழுதியிருக்கிறார். இன்மை இன்பம் அப்படின்னா பக்தி, வாழ்வியல், கல்வி, புலமை, இது எதுவுமே இல்லாத ஒருத்தன் இருந்தும் பயனில்லை அப்படிங்கிறது தான் இவருடைய கருத்து. அதுக்காக ஒரு பாடலும் எழுதியிருக்கிறாரு. இதோ உங்களுக்கு அந்த பாடல். படைப்பு பல படைத்து பல ரோடுனும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கல்வியும் துளந்தும் நெய்யுடைய அடிசின் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குற மக்களை இல்லோர்க்கு மயக்குற இல்லை தம் வாழும் நாளே. இதோடைய பொருள் என்னன்னா, படைக்கப்பட்ட செல்வம் எல்லாத்தையும் பலருடன் கூடி செலவிட்டு வாழ்வதே சிறந்தது. வாழ்பவனுக்கு கல்வியும் செல்வமும் மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகும். பகிர்ந்து வாழ்வதே நமக்கு இன்பத்தையும் கொடுக்கும்.
வாழாதவங்க இருந்தும் எந்த பயனும் இல்லைன்னு தான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியர். இவரும் கடைசங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பாண்டிய மன்னர். இவர் புலமேல சிறந்தவர். இவர் எழுதின புறநானூறு அகநானூறு பாடலில் ஒல்லையூர் தந்த அடைமொழி புலமையையும் வீரத்தையும் விளக்குது. பெரிய போர் வீரர், கல்வி அறிவு உள்ள, மனைவி கிட்ட அளவு கடந்த காதல் உள்ளவர், வையை சூழ்ந்த வளமிக்க மையல் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்த மாவன், இயில் என்ற ஊரில் வாழ்ந்த ஆந்தை, புகழ் வாய்ந்த அந்துவன், சாத்தான், ஆதன், அலிசி, இயக்கன், இவங்க எல்லாருமே இவங்களுடைய நண்பர்களா இருந்தவங்க. இதை எல்லாத்தையும் விட அரச உரிமையே முக்கியம், மக்களே முக்கியம்னு வாழ்ந்தவர் இந்த அரசர். இதை பற்றி இவரை புறநானூற்றில் 71வது பாடலா எழுதியிருக்கிறாரு. படங்களிர் சினை மடங்கா உள்ளத்துங்கிற பாடலை இவர் எழுதியிருக்கு. இவங்களும் நல்லிசை புலமேல சிறந்தவங்க தான். இவங்க வாழ்க்கையில் ரெண்டு பேர் மேலே காதல் கொண்டு இவங்களோட இல்வாழ்க்கையில் சிறந்தவங்க. அப்படி சந்தோஷமாக வாழ்ந்த இவங்க வாழ்க்கையில் ஒரு சோகமான நிகழ்வும் நடந்துச்சு. இந்த அரசர் இறந்து விட்டார். இதனால் இந்த அரசி பட்ட வேதனையை சொல்லவே முடியாது. கணவனை இழந்த அரசிக்கு என்ன ஆறுதல் சொல்லணும்னு தெரியாமல் அப்போ இருந்த அரச குடும்பத்தை சார்ந்தவங்க திண்டாடினாங்க. இந்த அரசன் இறப்பை இவங்களால் தாங்க முடியல. துன்பம் இவங்களை சூழ்ந்துச்சு. காதல் கணவனை இறந்தா யாரால தான் தாங்க முடியும்? கடைசியாக அந்த அரசருக்கு ஈம சடங்கு நடக்கிறதுக்கான ஏற்பாடும் நடந்துச்சு. அதுக்காக உடலை எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் அந்த அரசியோட மனசில் தோணுனது இதுதான்: நம்ம கணவரே இறந்து போயிட்டாரு, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்து என்ன செய்ய போகிறோம்? அவருடன் நாமும் இறப்பதே சரின்னு முடிவு செஞ்சாங்க. ஆனால் அங்கே இருந்த சான்றோர்கள் இதை தடுக்க, அரசர் இறந்ததே எங்களால் தாங்க முடியல, நீங்களும் இந்த மாதிரி பண்ணால் அப்படின்னு தடுக்க போக, இந்த சான்றோர்களை பார்த்து இந்த அரசி கேட்டது என்னன்னா: பல் சான்ற வீரே, நீ தலைவனோ தீரப்ப நீ போ என்று சொல்லாமல் தடுக்கிறீரே. இப்படி பாடிக்கொண்டு அந்த அரசன் இறந்த தீயிலேயே தன்னுயிரையும் மாய்த்துக்கிட்டா இந்த அரசி. பாடலைத்தான் நம்ம பள்ளி டைமில் பல் சான்றீரே அப்படின்னு படிச்சிருப்போம். இப்படிப்பட்ட பிரியாமனம் கொண்ட காதலர்களை நம்ம வரலாற்றிலேருந்து மறந்து விட்டோம் அப்படிங்கிறது உண்மை. இதை நான் உரக்க சொல்லிக்கிறேன். கணவன் இழந்ததை தாங்க முடியாமல் நீ ஒரு நிமிஷம் கூட நம்மளால் இங்கே வாழ முடியாதுன்னு நினைத்து தன் உயிரையும் அவருடன் சேர்ந்து மாய்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் நாளை வேறு சங்க காலத்து பாண்டிய மன்னர்களுடன் உங்களை சந்திக்கிறேன். பாண்டியர்கள் பற்றி தெரிந்து கொள்ள என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களில் ஒருவன்.